எப்பயுமே குடும்பத்துல ஒருத்தர் விழுறாங்கும் போது யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கணும். அதுக்காக தான் குடும்பங்கிறது. நமக்கும் ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. ஒருத்தர் தனியா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாம தடுமாறுறாங்க, இல்ல எதுலயோ ஸ்டக் ஆகி மாட்டிட்டு இருக்காங்க, இல்ல அவங்க லைஃப் டவுன் ஆயிட்டே போறாங்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த கடமை இருக்கு. அவங்க நம்ம தனியா விடுறதும் தப்பு, அவங்க எப்படியோ போட்டும் நம்ம கண்டுக்காம விடுறதும் தப்பு. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருத்தர் குடும்பத்திலயும் சரி சமுதாயத்திலும் சரி நம்முடைய பார்வையில நம்முடைய கேர்ல இருக்கவங்க ஒருத்தர் துவண்டு விழும்போது குடும்பமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் தாங்கி பிடிக்கிற கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. யாருமே யாருக்கும் போர்டன் ஆக மாட்டோம். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஆறுதலாக இருக்கிறதுக்காக தான் இந்த மனித பிணைப்புங்கிறது, இந்த பாண்டிங், இந்த ஃபெலோஷிப் எல்லாமே. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக வாழுது. இனம் இனத்தை சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு சோஷியல் பீயிங்ஸ். சோஷியல் பீயிங்ஸ் எல்லாரோட சேர்ந்து இருந்துதான் ஒருத்தரோட ஒருத்தர் நாம ஒத்து வாழ்ந்துதான் ஆகணும்.